மேச ராசிக்கு எடுத்த உடனே சொல்லிடலாம் ராசி அதிபதி ராசியிலே இருக்காரு, அப்ப நீங்க பலமானாலும் சொல்லிடலாம். 18ஆம் தேதி சந்திரன் 2ஆம் இடத்துல அமாவாசை அமைப்புல இருந்தாலும் அங்கே அவர் உச்சமடைவார். கூட சப்போர்ட்டுக்கு புதன் கிரகம் இருக்குது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துல சந்தோஷங்கள், வருமானம், பேசுற பேச்சுல பிழைக்கக்கூடிய நண்பர்கள், யதார்த்தமாவே நம்ம பேசுற பேச்சினால நல்லதும் கெட்டது நடக்கும், நல்லதே நடக்கும் பேச்சுல அப்படிங்கிற அமைப்புல 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அடுத்து 19, 20 இந்த தேதிகள்ல 3ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் போறாரு. அப்ப ஏற்கனவே அங்க 2 ஒளி இருக்கு. குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. சந்திரனும் அமாவாசையை விட்டு அப்பதான் விலகி போறாரு. அப்ப 3ஆம் இடம் நம்பிக்கை ஸ்தானம். நம்பிக்கை, தன்னம்பிக்கை வேணும். எதுனாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்பிக்கை இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை இழந்து அப்படியே அசந்து உட்காந்துருவோம். ஆனால் இந்த 19, 20 தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் பூரம் பலிக்கும். அன்றாடம் பிழைக்கக்கூடியவங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தவாறு ஒரு எனர்ஜியா இருக்கணும்ல, அந்த எனர்ஜி இந்த 2 நாளில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்ப்பாரு. சுக்கிரனோட சேர்ந்த குரு பார்க்கும் போது நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீட்டில் உள்ளக்கூடிய மனைவி, வாழ்க்கை துறைன்னு வச்சுங்க. ஆனால் அந்த பெண் இருந்த ஆண் தினம் சந்திக்கிறோம்ல, அவங்களும் 7ஆம் இடம் தான். ராசி நம்ம 7ஆம் இடம் நமக்கு எதிரே இருக்கிறவங்க. அதுபோல நல்ல உறவுகள் அன்றைக்கு பூரா இருக்கும். சிறு தொழில் புரிதவாக இருந்தாலும், குறு தொழில், சின்ன தொழில் புரிவாக சரி, பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டுக்கவும் சரி, ஒரு நல்ல அமைப்பா ஒரு நம்பிக்கையோட செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கும். அப்புறம் 21, 22 தேதிகளில் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் ஆட்சி பெறுவார். 4ஆம் இடத்துல என்ன நம்மளுடைய சந்தோஷங்கள் இருக்கும், நம்மளுடைய தேகம் ஆரோக்கியப்படும். தாயார், உங்க ஜாதகப்படி தாயார் அமைப்பு பலவீனமா இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். தாயாருடைய உதவிகள் கிடைக்கும். அன்றாடம் தாயாருடைய உதவிகள் கிடைக்கும். வாகனங்கள் அது வரைக்கும் ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னைக்கு அதை வண்டியை ரொம்ப நாளாக போட்டு வச்சிருக்கீங்க வீட்டில், அது இப்போ எடுத்து பழுது பண்ணி போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். எண்ணங்கள் கிரகங்கள் கொடுக்கும், செயலாக்கம் கிரகங்கள் கொடுக்கும். அப்போ 4ஆம் இடம்னா கண்டிப்பாக தாயாருடைய அமைப்பு, வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். கடைசி 23ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வராரு. அங்கே கேதோட சேர்றாரு. சேர்ந்தாலும் வளர்பிறை அமைப்புல தான் சேர்றாரு. வளர்பிறை அமைப்பில் சேரும் பொழுது அந்த கெடுபலங்கள் இருக்காதுங்க. அப்போ உங்களுடைய சிந்தனை நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு செய்வீங்கன்னு சொல்லிடலாம். பிள்ளைகள் விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். யோகங்கள் செயல்படும்.